13 8ல இருந்து பார்க்க போறோம், 9ல இருந்து பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய கட்டலாம். நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, மறுபடியுமாக ஒரு புதன்கிழமை சாயங்கால வேளையிலே நீர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பல பேருக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பை, சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். தேவனுடைய செய்தியை அதன் மூல மொழிபெயர்ப்பிலிருந்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிற பிரதர் கிதியோன் கணேசுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you. Thank you, Anna, for your prayer. Okay. 1 கொரிந்தியர் 13:9 நமக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆயிருக்கு. எஸ். எக் மெராஸ். அந்த மெராஸ்னா என்னன்னா பாட்டுன்னு அர்த்தம். குறைவா இருக்கிறது, இல்லைன்னா பகுதியா இருக்கிறது. எது? God for கினோஸ்கோமன். ஓமன் வந்தாலே வீண் அர்த்தம், சப்ஜெக்ட். கினஸ்கோனா நோ. நம்முடைய அறிவு பாதிதான், சரியா? கொஞ்சம் தான், ஒரு பார்ட் தான். இததான் தமிழ்ல நம்முடைய அறிவு குறை உள்ளதுன்னு போட்டிருக்கு. ஓகே, சோ அப்ப மெலாஸ்னா பார்ட், சரியா? சோ 9வது வசனத்துல 1 கொரிந்தியர், இருங்க என்னோட கிரீக் டிக்ஷனரி பார்த்துக்கிறேன், 13:9. ரைட். எஸ் எஸ். எக் மராஸ் இன் பார்ட், இல்லைன்னா பார்ஷியலி, கொஞ்சம் தான். ஓகே, போத் டைம்ஸ் த வேர்ட்ஸ் ஆர் எம்ஃபட்டிக். இத வந்து ரொம்ப ஆணைத்தரமா அழுத்தி சொல்றாரு. we know in part. நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், சரியா? இது நோங்கிறதுனால தமிழ்ல அறிவுன்னு போட்டிருக்கு, நம்முடைய அறிவு குறை உள்ளதுன்னு. ஆனா சரியான தமிழ் வந்து நம்முடைய அறிவில் நமக்கு கொஞ்சம் தான், நமக்கு அறிவு கொஞ்சம் தான் இருக்கிறது, பாதிதான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாதிதான் நமக்கு தெரியும் அப்படின்னு. இன்னொன்னு 9வது வசனத்துல அதே எக் மரோஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. எக் மராஸ் ரிப்பீட் ஆகுதா? இன் பார்ட். எதுவும் பாதிதான் தெரியும், பார்ஷியலா. ப்ரொஃபெட் டு யோமன். ப்ராஃபெட்சியோ வந்து ஈயோ வெர்பு. கினஸ்கோங்கிறது முன்னாடி பார்த்தோம்ல, அது ஒமேகா வெர்பு, அதனால ஓமென்னு வரும் எண்டிங். ப்ராஸ்பேச்சியோ வந்து ப்ராஃபெட்சியோ ஈயோ வெர்புங்கிறதுனால அங்க பாத்துங்க ப்ராஃபெட்சியோ ஓமன், அதுவும் ஓமன்ல முடியுது. அப்ப அதுவும் வி தான். நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ப்ராஃபெட்சியோனா ப்ராஃபசி. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் பாதிதான், சரியா? அப்படின்னா என்னன்னா எல்லாத்துலயுமே மட்டுப்பாடு இருக்கு, லிமிட்டேஷன் இருக்குது, ஷார்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். 9வது வசனம் அதான் சொல்லுது, சரியா? ஏன் அப்படி சொல்லுது? எது நிறைவானது? 8வது வசனத்துல பாத்துரும்ல, அன்புதான், சரியா? அந்த அன்போட கம்பேர் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போதுதான் நம்முடைய அறிவை பத்தி பேசுறாரு. 8வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அகாப்பே ஹே அகாப்பே ஊடோ பெட்டே பிப்டை லவ் நெவர் ஃபெயில்ஸ். அது வந்து அழியவே அழியாது, தேவனுடைய அன்பு. ப்ராஃபஸி அழிஞ்சிரும், சரியா? அந்நிய பாஷை அழிஞ்சிரும், நம்முடைய அறிவும் அழிஞ்சிரும். ஏன்? நம்முடைய அறிவு குறை உள்ளது. 8ல இருந்து நீங்க கனெக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம அறிவு, நம்மளுடைய வரம், புரியுதுங்களா? நம்மள்ட்ட இருக்கிற வரம், இது எல்லாத்துலயுமே குறைவு இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது, ஷார்டேஜ் இருக்கு. இதுதான் 9வது வசனம், சரியா? வாசிங்க 9 தமிழ்ல வாசிங்க. குயிக்கா அடுத்தது போகணும் வேகமா. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நல்லா கவனிச்சீங்கன்னா, பவுல் வந்து அறிவு இல்லைன்னு சொல்லல, தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல. நல்லா கவனிச்சீங்களா? நத்திங்னஸ் சொல்லல, நாட்னு சொல்லல, நல்லிஃபை பண்ணவே கிடையாது, குறைவா இருக்குங்கிறார். ஏன்? எதை கம்பேர் பண்ணும்போது? ஆண்டவருடைய அன்பை கம்பேர் பண்ணும்போது, அந்த அன்பின் வெளிப்பாட்டை கம்பேர் பண்ணும்போது, நம்மள்ட்ட இருக்கிற வரங்களும் சரி, நம்ம அறிவும் சரி குறை உள்ளதுன்னு சொல்லி நல்லா கவனிங்க. கம்பேரிசன்ல தான் பேசுறாரு ஒழிய நெகேஷன்ல பேசல. நெகேஷன்னா பிரதர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், இல்ல அப்படி சொல்ல முடியாது. இங்க அப்படி சொல்லவே கிடையாது. கம்பேர் பண்ணி சொல்லும் போது லவ் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்ற அந்த கிராமட்டிக்கல்
கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இங்க போட்டிருக்கு. 10வது போகுமா? ஓச்சன் வென் பொழுது, எப்ப? டே ஹவர். எது வரும் பொழுது? அந்த நவுன் எங்க இருக்கு பாத்துங்க, டெலையான். டெலையான்னு போட்டிருக்குல்ல, அந்த டெலையான்னா பெர்ஃபெக்ட்னு அர்த்தம், நிறைவானது. வரும்போதுக்கு தான் அந்த எல்தே, எர்கோமையிலேருந்து வந்தது. ஓகே, சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. the perfect should come. அப்ப நிறைவானது வரும் பொழுது, அந்த பொழுதுதான் ஓட்டன். நிறைவானது டெலியோன். டெலியோன், இந்த டெலஸ்கோப்புங்கிற வேர்டு இதுல இருந்து வந்ததுதான், எந்த பாக்குறது கடைசியில. சரியா? எல்தே வரும் பொழுது. சரியா? எர்கோமையில இருந்து வந்தது. ஓட்டான்னா வென். சோ அப்ப நிறைவானது வரும் பொழுது என்ன நடக்கும்? இந்த இடத்துல டெலையான்னா பெர்ஃபெக்ட் என்ன தெரியுமா? லவ், அகாபே. சரியா? அன்பு வரும் பொழுது டோ எக் மெராஸ். இப்ப எக்மராஸ்ன்னு என்ன சொன்னாரு? நம்ம அறிவை சொன்னாரா? நம்மள்ட்ட இருக்கிற வரத்தை சொன்னாரா? தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, எல்லா வரங்களும் தான். ஆனா ஒரு சில வரங்களை மாத்திரம் இங்க கோடிட்டு காட்டுறாரு. ஏன்னா தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை வச்சுதான் பயங்கர குழப்பம் இருந்துச்சு. அப்ப இந்த வரங்கள்லாம் என்ன ஆயிரும்? அன்பு வரும் பொழுது, சரிங்களா? நீங்க பர்ஃபெக்ட் வரும்போதுனா இயேசு செகண்ட் கமிங் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் வந்து அன்பு தான், அகாபே. அன்பு, அன்புடைய செயல்கள் என்ன பார்த்தோம்? சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறாம இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது அதுதான் முக்கியத்துவம். அப்ப என்ன ஆகும்? டோ எக் மெராஸ், இந்த குறைவானது. ஓகே, இந்த பார்ட்ஸ் என்ன ஆகும்? கட், கட்டா, அந்த அந்த வார்த்தை கட் ஆர்கே தேசெட்டு. ஓகே, கட் ஆர்கே தேசெட்டு படிக்கிட்டா ஃபியூச்சர் இண்டிகேட்டிவ்ல போட்டிருக்கு, எதிர்காலத்துல. கட் ஆர்கியோ என்னது? டு ரெண்டர் இன்ஆபரேட்டிவ். என்னது? அங்கெல்லாம் ஆபரேட்டே ஆகாது. டு ரெண்டர் இன்ஆபரேட்டிவ்னா அதுக்கு வந்து ஃபங்க்ஷனே இல்ல. என்ன ஆயிரும்? அதெல்லாம் போயிரும், அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் இல்ல, செத்து போயிரும், அழிஞ்சு போயிரும், ஒழிஞ்சு போயிரும். சரியா? அப்ப நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போயிரும், இருக்காது. அதுக்கு ஃபங்க்ஷனே ஆகாது, இன்எஃபெக்டிவ் ஆயிரும். எது இன்எஃபெக்ட் ஆகும்? அந்நிய பாஷை பேசுறது இன்எஃபெக்ட் ஆகும், தீர்க்க தரிசனம் சொல்றது இன்எஃபெக்ட் ஆகும், இன்எஃபெக்டிவா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. எது வரும்பொழுது? அன்பும் அன்போடையே கலந்து செய்கிற அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், காரியங்களை பார்த்தோம்ல, அதெல்லாம் வரும்போது இதெல்லாம் என்ன ஆயிரும்? குறைவானது ஒழிஞ்சு போயிரும். ஓகே, வில் பி டன் அவேன்னு போட்டுரும். ஸோ அப்ப நிறைவானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது குறைவானதெல்லாம் போயிரும், வில் பி டன் அவே, டு ரெண்டர் இன்ஆபரேட்டிவ். அது அப்ப என்ன சொல்றாருன்னா, எது ஆபரேட் ஆகணும்? அன்பு, அன்பு கலந்த காரியங்களும் ஆபரேட் ஆகும்போது அதுதான் ப்ரியாரிட்டி ஒழிய மற்றதெல்லாம் இன்ஆபரேட்டிவ் ஆயிரும். சரியா? ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படியே ஃபங்க்ஷன் ஆனாலும் அதோடைய எஃபெக்ட் ஒண்ணு இருக்காது. 1வது வசனத்துல பார்த்தோம்ல, என்ன எஃபெக்ட்? சத்தமிடுற வெண்கலம் தான், கைத்தாளம் விடுற ஓசை தான். அதுல என்ன எஃபெக்ட் இருக்கும்? ஒரு யூஸும் இருக்காது, வெறும் சத்தம் தான் வரும். டொயிங்னு சத்தம் தான் வரும். அன்பு இல்லாம செய்யறது எதுவுமே. அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இங்க சொல்றாரு. 10வது வசனம் வாசிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரே வாசனம் தான், பட் இருந்தாலும் வாசிங்க தமிழ்ல. 10வது வசனம் வாசிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். இப்ப இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டபடி இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. நிறைவானதுன்னா எழுதிக்கிங்க, அகாபே, தேவனுடைய அன்பு. அன்பு கலந்த குணங்கள் வரும் பொழுது, அன்பின் வெளிப்பாடான குணங்கள் வரும் பொழுது, குறைவான எது? தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, எல்லா வரங்களையும் உள்ள கொண்டு வாங்க, நம்ம அறிவையும் கொண்டு வாங்க, அதெல்லாம் சரியா ஒழிந்து போயிரும். அது ஆபரேட் ஆகாது. ஆபரேட் ஆகாதுன்னா அதுல யூஸ் இல்ல. அன்பு இல்லாம நீங்க, அதனாலதானே பவுல் சொல்லுவாரு, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட கூட செய்ய கடவுள். சரீரத்தையே சுற்றறிக்க கொடுக்கிற சாக்ரிஃபைஸ் இருந்தாலும் அதுல அன்பு இல்லைன்னா வேஸ்ட்ங்கிற. அது எவ்வளவு பெரிய தியாகம் இல்ல? ரைட், 11 பார்க்கலாமா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. சரியா? ஞானவேல் பிரதர் மியூட் பண்ணணும். ஜான் பேப்டிஸ்ட் கொஞ்சம் மியூட் பண்ணி விடுங்க. மியூட் பண்ணாதவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே, குட், தேங்க்யூ. ரைட், இப்ப 11, 12, 13 பார்த்து நம்ம 13ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு நமக்கு 14ஆம் அதிகாரம் போலாம். சரியா?
இப்ப 11 பார்க்கலாமா? போட்டே வென் நான் அப்படி இருந்த போது எப்படி இருந்தேன்? கேமேன்னா எய்மின்னு சொல்லுவாங்க. ஐஎம் அதோடைய பாஸ்ட் டென்ஸ். எய்மினா ஐஎம், கேமேன்னா ஐ வாஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு போட்டிருக்கு பாருங்க கீழே. ஒன் எஸ்ன்னு போட்டிருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வெர்புன்னு போட்டிருக்கு. சரியா? ஸோ வென் ஐ வாஸ் நான் எப்படி இருந்தேன்? நேப்பியாஸ். இந்த நாப்கின்னு சொல்றாங்கல்ல, அது இதுல இருந்து வந்ததுதான் நேப்பியாஸ். குழந்தையா இருக்கு. சரியா? சைல்டு. நேப்பியாஸ்னா சைல்டு. 11வது வசனத்தை பார்க்கட்டான். 11வது வசனத்துல ஹேமேன்னா எய்மியோட ஃபேமிலி. நேப்பியாஸ்னா 3 வார்த்தை போட்டிருக்கு. இன்ஃபேண்ட், சைல்டு, மைனர். சரியா? தமிழ்ல குழந்தைன்னு போட்டிருக்கு. சரியா? நான் குழந்தையா இருந்தப்ப இன்ஃபேண்டா அப்பதான் ஆரம்பிச்சேன். அப்பதான் பிறந்திருந்தேன் நான். அப்ப நான் குழந்தையா பிறந்தப்ப எலாலூன் அந்த எப்சலான் வந்தாலே பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். லேலியோனா ஸ்பீக்னு அர்த்தம். அதுல இருந்து வந்த வேர்டு தான் லெக்சர். இந்த காலேஜ்ல எல்லாம் லெக்சர்னு சொல்றாங்கல்ல, லேலியோ ஸ்பீக், லெக்சர் பேசணும். அப்ப லேலியோனா ஸ்பீக்னு அர்த்தம். எலாலூன்னா இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இம்பர்ஃபெக்ட்னா கிரீக்ல இம்பர்ஃபெக்ட்னா இங்கிலீஷ்ல பாஸ்ட் கண்டினியூஸ். எலாலூன்னா ஐ வாஸ் ஸ்பீக்கிங், நான் பேசினேன். எப்படி பேசினேன்? ஓஸ். ஓஸ்னா ஆஸ், லைக்னு அர்த்தம். போல. யார போல பேசின? நேப்பியாஸ். திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க, நேப்பியாஸ். இன்ஃபேண்ட். ஏமா பிறந்த குழந்தை எப்படிமா பேசும்? மா பா அப்படின்னு பேசும்ல. அதனால நான் குழந்தையா இருந்தப்ப, இன்ஃபேண்டா இருந்தப்ப இன்ஃபேண்ட் மாதிரி பேசணும். இது என்ன அர்த்தம்? இம்மெச்சூர்டுன்னு அர்த்தம். இம்மெச்சூரிட்டி. அந்த குழந்தைக்கு எங்கெங்க மெச்சூரிட்டி இருக்கும்? இம்மெச்சூரிட்டின்னு அர்த்தம். சரியா? அப்போ குழந்தையா இருந்தப்ப நான் குழந்தைய போல பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? ரைட். சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. பேசுனது லேலியோ. ஏன்னா நல்லா கவனிங்க. ஏன் இதை யூஸ் பண்றாருன்னா, ஏன் இந்த அனாலஜி யூஸ் பண்றாருன்னா, ஸ்பீக் உங்களுக்கு தெரியும். ப்ராஃபஸிக்கும் பேசணும். டங்ஸ் அந்நிய பாஷை பேசுறதுக்கும் பேசணும். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாரு? எப்பா இதெல்லாம் குழந்தைத்தனம்பா. இந்த அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, சரிங்களா? பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, இந்த வரங்கள் எல்லாமே குழந்தைத்தனங்கிறாரு, இம்மெச்சூர்டுங்கிறாரு. எதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு பேசுன. ரெண்டாவது எஃப்ரூன், எஃப்ரோனூன். ஓகே, எஃப்ரோனூன்னு ஒரு வேர்டு வருது. அது என்னது? புரோனியோ. புரோனியோனா என்னன்னா திங்க். இட் பாயிண்ட்ஸ் டு த தாட்ஸ். யோசிச்சேன். இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ஸ்ட்ரைவிங் ஆஃப் அ சைல்டு. குழந்தைய போலயே நான் யோசித்தேன். குழந்தைய போலவே எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட். ஓகே, தாட்ஸ், திங்கிங். ஓஸ், நேப்பியாஸ். 3 தடவை வந்துருச்சுங்க. நேப்பியாஸ், நேப்பியாஸ், நேப்பியாஸ். இன்னொரு தடவை வருது. அப்ப நான் குழந்தையா இருந்தப்ப என் பேச்சு குழந்தைத்தனமா இருந்துச்சு. என்னுடைய சிந்தனையும் எண்ணமும் குழந்தைத்தனமா இருந்துச்சு. இந்த குழந்தைத்தனங்கிறது நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வரங்கள், நம்முடைய அறிவு. இததான் சொல்றாரு. சரியா? அடுத்தது 3வது என்னது? 3வது சொல்லும்போது லாகிட்ஸோமேனா ரெக்கனிங் அர்த்தம். அந்த லாகிட்ஸோமே என்னவா மாறி இருக்குன்னா, எப்சலான் வந்து ஆகுமெண்ட் ஆனிச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, இம்பர்ஃபெக்ட். அப்ப ஐ வாஸ் ரெக்கனிங், திங்கிங், ரீசனிங்னு அர்த்தம். ஓகே, அந்த வார்த்தைக்கு எலாகிட்ஸோமை. லாகிட்ஸோமை டு ரெக்கன், திங்க். நான் எப்படி யோசித்தேன்? ஓஸ், ஓஸ் ஆஸ் லைக் நேப்பியாஸ். சரியா? குழந்தை மாதிரி யோசித்தேன். அப்ப குழந்தையா இருந்தப்ப 3 காரியம் நான் செஞ்சேன். குழந்தைய மாதிரி தான் பேசினேன், குழந்தை மாதிரி தான் யோசிச்சேன், குழந்தை மாதிரி தான் என்ன பண்ணேன் நானு பிஹேவ் பண்ணேன். சரியா? 3 காரியம் சொல்றாரு. ஐ வாஸ் when I was an infant, I spoke like an infant, I thought like an infant, I think like an infant. சரியா? சரி, இப்ப அதோட செமிகோலன் போட்டிருக்கு பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னும் அந்த தாட் முடியல. ஓட்டே வென் நான் கெகோனா. கெகோனானா கினோமையோட பாஸ்ட் டென்ஸ். கினோமைனா பிகம். கெகோனா when I became. நான் இப்ப என்ன ஆயிட்டேன்? அனேர். அனேர்னா மேன். பி மென் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தெரியுமா? மேன்னா நீங்க உடனே மேன் நினைக்காதீங்க, மெச்சூர்டு. சரியா? இது மெச்சூரிட்டின்னு அர்த்தம்.
சரியா? நான் இப்ப என்ன ஆயிட்டேன்? மனுஷன் ஆயிட்டேன், புருஷன் ஆயிட்டேன். அநேர் பார்க்கலாமா? அநேருக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குது? ஆஹ் ஆஹ் என்னது? ரைட், கவனிங்க. ரைட், கெகோன்னா. ரைட், அநேர்னா மேன் தான் போட்டிருக்கு. சரியா? ஓகே. இப்ப நான் வந்து மனுஷன் ஆயிட்டேன், இல்லைன்னா புருஷன் ஆயிட்டேன், மெச்சூர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். சைல்டுக்கு ஆப்போசிட் வந்து நேப்பியாஸுக்கு ஆப்போசிட் அநேர். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன். மனுஷன் ஆன உடனே பாருங்க, கச்சேர் கேகா. ஓகே, கச்சேர் கேன்கா. என்ன கச்சேர் கேன்கா? கச்சார்கியோ, டு ரெண்டர் இன்ஆபரேட்டிவ். திருப்பி அந்த வார்த்தை தாங்க வருது. டு புட் அசைடுங்க. டு புட் அசைடு சரியான இங்கிலீஷ் வேர்டு வந்து டு புட் அசைடு. தள்ளி போட்டேன். ஐ டிட் அவே. எதை எதை வந்து நான் புட்டவே தள்ளி போட்டேன்? தானா திங்ஸ். டு நேப்பியோ, குழந்தைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். எதை தூக்கி போட்டேன்? திருப்பி சொல்றேன். என் அறிவு, எனக்கு கொடுக்கிற வரங்கள், இதெல்லாம் தூக்கி போட்டான். ஆனா புரிந்து விசுவாசிகள் இதைதான் தலையில தூக்கிட்டு ஆடினாங்க. எதை? இந்த அந்நிய பாஷை பேசுற வரம், தீர்க்க தரிசன வரம், பிசாசு ஓட்டுற வரம், குணமாக்குற வரம், இந்த வரங்களை தான். அது விசேஷமா அந்நிய பாஷை பேச, தீர்க்க தரிசனம், இததான் தூக்கி வச்சாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? குழந்தைத்தனமா இருந்தப்ப குழந்தை மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஐ டிட் அவே வித் திங்ஸ் ஆஃப் த ஐ புட் அவே தி திங்ஸ் ஆஃப் த சைல்டு. சரியா? குழந்தைக்கு ஏற்றவையெல்லாம் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ 11 யாராவது நிதானமா பொறுமையா தமிழ்ல வாசிங்க. 11 verse 11. நான் குழந்தையாய் இருந்தபோது வாசிங்க. குழந்தையைப் போல பேசினேன், ம், குழந்தையைப் போல சிந்தித்தேன், ம், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் ம். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். I I have put away. Okay, done away. ஒழித்து விட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. குழந்தைங்கிற இடத்துல எல்லாம் நீங்க அனாலஜி யூஸ் பண்றாரு, இம்மெச்சூர்டுன்னு எழுதுங்க. புருஷன்கிற இடத்துல மெச்சூர்டுன்னு எடுங்க. சரியா? ஒழித்து விட்டேன். ஏன்? இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன். பெர்ஃபெக்ட் ஆகல. நல்ல கவனிங்க. பெர்ஃபெக்ட் ஆகல. ஆனா முதிர்ச்சி உள்ளவன் ஆயிட்டேன். இன்னொரு அனாலஜி யூஸ் பண்றாரு. முதல்ல குழந்தை அனாலஜி, புருஷன் அனாலஜி. புருஷன்னா மனுஷன். ஓகே, மேன். மெச்சூர்ட் ஆயிட்டேன். இப்ப 12ல இன்னொரு அனாலஜி யூஸ் பண்றாரு. verse 12 பார்க்கலாமா? பிளப்போனா சி, ஓமன்னா வி. வி சி. இப்ப நம்ம பார்க்கிறோம். வி சி எப்ப? காட். அரிச்சி நவ். அரிட்டினா நவ், பிரசன்ட்லி. இப்ப நம்ம பார்க்கிறோம். டயானா த்ரூ. த்ரூ அந்த டீன் ஏன் வந்திருக்குன்னா எலைட் ஆயிருக்கு. ஆல்பா எலைட் ஆயிருக்கு. ஏன்னா அடுத்த வார்த்தை வவ்வல்ல வந்திருக்கு பாருங்க, எப்சலான்ல. எசோப்ட்ரோ, அது ஈல எப்சலான் ஆரம்பிச்சிருக்குல்ல, அது வந்ததுன்னா எலைட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் எலைஷன்னு சொல்லுவாங்க கிரீக் கிராமர்ல. டயாங்கிறது டீன் மாதிரி இருக்கு. டயானா த்ரூ, அதுல இருந்து வந்தாதான் டயாகிராம். ஓகே, டயரசிஸ்லாம். ஓகே, இப்ப நான் எப்படி எதன் மூலமா பாக்குறேன்? எசோப்ட்ரோ. எசோப்ட்ரோ என்னங்க? எசோப்ட்ரோனா கிளாஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, மிரர்னு போட்டிருக்கு. மிரர் சிம்பலைஸ் கிளாரிட்டி. எழுதிங்க. மிரர் சிம்பலைஸ் கிளாரிட்டி, தெளிவை காட்டுதுங்க. அண்ட் செல்ஃப் ரெகக்னைஷன். ஆஹா, என்ன நான் இப்படிதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லி செல்ஃப் ரெகக்னைஷனுக்காக தான் இந்த வார்த்தை. மிரர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் were generally made from polished metal அந்த காலத்துல. and the Corinthian mirrors were famous. ஆஹா, கொரிந்தியன் மிரர்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் தான். மெட்டல்ல பண்ணிருப்பாங்களாம், அவ்வளவு நல்லா இருக்கும். சரியா? சோ அதனால letting a mirror down in a spring before the temple of templeல டெமெட்டர். ஓகே, looking in the mirror. so if the sick person was to get well or die, அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த நாட்கள்ல? டெம்பிள்ல எல்லாம் இந்த மிரர் இருக்குமா, அதனால அதன் மூலமா பார்ப்பாங்க. அப்ப நம்ம இப்ப கண்ணாடி மூலமா பார்க்கிறோம். we see through a glass. சரியா? சோ அப்ப கிளாஸ்ங்கிறது வந்து கிளாரிட்டி. சரியா? இப்ப நம்ம இப்ப பிரசன்ட்ல கண்ணாடி மூலமா பார்க்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு இப்போதைக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. என்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்குது? எது
மெச்சூர்டு, எது இம்மெச்சூர்டு, எது முதிர்ந்த குணம், எது குழந்தைத்தனம்னு சொல்லி இப்ப எனக்கு பார்க்க முடியுது, இப்ப எனக்கு தெரியுது. பிளப்போமன் we see presently கிளாஸ் மூலமா. இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். அடுத்தது டோட்டே, தென் பின்னாடி ஃபியூச்சர்ல இனிமே ப்ரோசோபோன் ப்ராசோபோன் ஃபேஸ். அப்ப பின்னாடி நம்ம எப்படி பார்ப்போமா அதே பிளப்போமன் தான். we see face to face. அப்ப நம்ம முகமுகமா பார்ப்போம். இப்ப கண்ணாடியில பார்க்கிறோம். சரியா? இன்னொன்னு ஐனிகாமெட்ரி, அப்ஸ்கியூரிட்டின்னு ஒரு வேர்டு வருது பாருங்க. அப்ஸ்கியூரிட்டி. ஓகே. ஐனிகாமெட்ரினா ரிடில், புதிர், இன்ஸ்டிங் இமேஜ். இப்ப அந்த கண்ணாடியில பாக்குறதுல வந்து தெளிவு இல்லைன்னு போட்டிருக்கீங்க. சரிங்களா? அது ஆக்சுவலா கண்ணாடினா கிளாரிட்டி தாங்க. ஆனா அந்த கண்ணாடியில இப்ப நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியல. பிளர்ரா பாக்குறோம். அப்ஸ்கியூர்டா இருக்கு, ரிடிலா இருக்குது. இப்பதான் சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனா ஒரு நாள் முகமாய் பார்ப்போம். இப்ப ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்கிறோம். அப்ப நம்ம முகமாய் பார்ப்போம். ப்ரோசோபோன். ஓகே. சோ அதான் சொல்றாரு அங்க. Now we see in a mirror dimly. ஓகே. டிம்மா பார்க்கிறோம். பட் தென் ஃபேஸ் டு ஃபேஸ். பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? முகமாய் பார்ப்போம். we will have more clarityங்கிறத சொல்றாரு. கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? போக போக கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? டெஃபினட்டா கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு பிளர்ரா இருக்கு. சரி, இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? பிரசன்ட்லி. திருப்பியும் அரிசி. இப்ப யுனெஸ்கோ எனக்கு என்ன தெரியும்? ஐ நோ. எவ்வளவு தெரியும்? எக்மெராஸ். ஏங்க எனக்கு பகுதி தாங்க தெரியும், எனக்கு குறையா தாங்க தெரியும், எனக்கு ஃபுல்லா தெரியாதுங்க. இப்போதைக்கு நான் குறைஞ்ச அறிவு உள்ளவங்க, குறைஞ்சது தாங்க எனக்கு தெரியும். சரியா? இப்ப எனக்கு அப்ஸ்கியூரிட்டி தாங்க இருக்குது. கண்ணாடியில சரியா அப்ஸ்கியூரா பாக்குறாங்க, ரிடிலா இருக்குங்க. டோட்டே, தென் பின்னாடி போக போக நீங்க உடனே 2ஆம் வருகன்னு நினைக்காதீங்க. இல்ல 2ஆம் வருகெல்லாம் கிடையாது. ஒண்ணு இல்லைங்க, குழந்தை வளர வளர என்ன ஆகும்? மெச்சூர்ட் ஆகாது. அதே மாதிரி வளர வளர போட்டே டே காட்டுங்க பேப்டிஸ்ட். தென் எப்படி இருப்பேன்? எப்பிக்னோ சோமை. அந்த சிக்மா வருது பாத்தீங்களா? ஃபியூச்சர். எப்பிக்னோனா நோ. கினஸ்கோ எப்பிகினஸ்கோலாம் நோ. ஐ நோ ஃபுல்லி. ஏங்க ஃபியூச்சர்ல நான் வளர வளர எனக்கு ஃபுல்லா தெரியுங்க. இப்ப எனக்கு பாதி தாங்க தெரியும். கொரிந்து விசுவாசிகளே, வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர முடியும். எல்லாம் ஒரே நாள்ல ஒரே வருஷத்துல பளிச்சுன்னு தெரியாது. சரியா? ஒரே நாள்ல குழந்தை பிறந்து ஓடாது 100 மீட்டர்லாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் வரும். ஐ வில் நோ ஃபுல்லி. நல்லா முழுசா தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரிஞ்சுக்குவேன்? எது நிலையானது, எது நிலையற்றது. யூ காட் த பாயிண்ட்? எது ஆப்பரேட் ஆகும், எது இன்ஆப்பரேட் ஆகும், எது மெச்சூரிட்டி, எது இம்மெச்சூரிட்டி. யூ காட் த பாயிண்ட்? அப்படின்னு எனக்கு ஒரு நாள்ல நல்லா தெரிஞ்சுக்குவேன். ஐ வில் நோ ஃபுல்லி. பின்னாடி கத்தோஸ். அது போல ஈவன் ஆஸ் ஆல்சோ எப்பிக்னோதேசேன். ஐ ஹவ் பீன் ஃபுல்லி நோன். என்னையும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். ஐ ஹவ் பீன் ஃபுல்லி நோன். சரியா? அப்ப என்ன சொல்றாரு? நவ் ஐ நோ இன் பார்ட், தென் ஐ ஷல் நோ ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி, ஈவன் ஆஸ் ஐ ஹவ் பீன் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட். இப்போதைக்கு என்னால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு என்ன நான் புரிஞ்சிருக்கிறேன். சரியா? புரியப்பட்டிருக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குதோ அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கேங்க. ஆனா என் மெச்சூரிட்டி ஃபுல் மெச்சூரிட்டி இல்லைங்க, பிளர்ரா இருக்குங்க. இதுதாங்க என்னன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவில வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம மெச்சூர்டா அன்பினோட வெளிப்பாடா காட்டுவோங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன? இம்மெச்சூர்டா இருக்கிறவன் அன்பின் வெளிப்பாட்ட குணத்தை காட்டாம எப்ப பார்த்தாலும் வரோம் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதம், சுகமளிக்கிறது, பிசாசு ஓட்டுறது, இதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா? இதுதாங்க. பார்க்கலாமா? வாசிங்க. 12 பொறுமையா வாசிங்க. 13 பார்த்து நம்ம இந்த அதிகாரத்தை முடிச்சிடலாம்.
யாராவது தமிழ்ல வாசிங்க 12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ம், அப்பொழுது ம், முகமுகமாய் பார்ப்போம். ம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், ம், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். எதிர்காலத்துல. சரியா? 2ஆம் வருகையெல்லாம் இங்க பேசக்கூடாது. வளர்ச்சியில. அப்ப 11வது வசனத்துல குழந்தை புருஷன். புரியுதுங்களா? 12வது வசனத்துல கண்ணாடியில நிழலாட்டம்னா நல்லா எழுதிக்கிங்க. பிளர். பிளர். சரியா? நீங்க நிழலாட்டம்னா வேற நினைக்காதீங்க. பிளர்ரா பாக்குறேன். ஆப்போசிட் என்னது? முகமுகமா பார்ப்பேன். சரியா? அப்ப 11ல குழந்தை இமேஜரி, 12ல மிரர் இமேஜரி. இத 2யும் எதுக்கு சொல்றாருன்னா, உங்களுக்கே தெரியும் எது குறை, எது நிறை. நிறைக்கு நேரா நம்ம வாழ்க்கை நடக்கணுங்க. சரியா? அதுக்கு நேரா மெச்சூரிட்டிக்கு நேரா கடந்து செல்லணும். சின்ன புள்ள மாதிரி இன்னும் இந்த கைய சூப்பிட்டே இருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி சின்ன புள்ளத்தனமா எப்ப பார்த்தாலும் வரங்கள், 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 வரங்கள்னு பேசிட்டு இருக்கவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்காங்க. இன்னும் கண்ணாடியில தான். சரியா? அவங்க பிளர்ரா இருக்காங்கன்னு அர்த்தம். மெச்சூரிட்டிக்கு வரல. 13 பார்த்து முடிக்கலாமா? நுனி, நவ். இப்ப கன்க்ளூஷன் வராது. டே அவர் மெனை. மெனோனா ரிமைன் அர்த்தம். ரிமைன், அபைடு. இப்ப எது நிலைச்சிருக்கு? ரிமைன், அபைடுனா நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். எது நிலையா இருக்கு? நல்லா கவனிங்க. இதாங்க மெச்சூரிட்டி. எது நிலையா இருக்கு? பிஸ்டிஸ், ஃபெய்த். இங்க எங்கேயாவது வரம் வருதான்னு பாத்தீங்களா? எது நிலைச்சிருக்குன்ற போது கன்க்ளூஷன்ல ஏன் டங்ஸ்ன்னு போட வேண்டியதானே? ஏன் ப்ராஃபஸின்னு போட வேண்டியதானே? ஏன் வல்லவன் போட வேண்டியதானே? இப்ப புரியுதா? நல்லா கவனிங்க. வேதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப எது தெரியுமா நிலைச்சிருக்கு? விசுவாசம். ஃபெய்த், பிஸ்டிஸ். சேவிங் ஃபெய்த், குரோயிங் ஃபெய்த். ரட்சிக்கப்படும் போது உள்ள விசுவாசம் இருக்குல்ல, அந்த விசுவாசத்தை பேசல. இது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இல்ல. ரட்சிப்புக்கு அடைஞ்ச பிறகு நம்ம வளருகிற விசுவாசம் இருக்குல்ல, குரோயிங் ஃபெய்த், அதை பத்தி பேசுது விசுவாசம். எல்பிஸ், ஃபெய்த்னா பிரசன்ட், எல்பிஸ்னா ஃபியூச்சர், ஹோப். ஓகே, முதல்ல உள்ளது விசுவாசம். எல்பிஸ்னா நம்பிக்கை. ஓகே, எதிர்காலத்தை கொடுத்த நம்பிக்கை. அகாப்பே. ஆஹா, நம்ம வேர்டு வந்துருச்சுங்க, அன்பு. இப்ப மூணுத்தையும் சொல்லி என்ன சொல்றாருன்னா, பிஸ்டிஸ், எல்பிஸ், அகாப்பே. இப்ப எது தெரியுமா நிலைச்சிருக்கு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. சொல்லிட்டு த்ரீங்கிறார் பாத்துங்க. ட்ரியா. ட்ரியாங்கிற வேர்ட்ல தான் ட்ரினிட்டி. ஓகே, மோனம்னா 1, ட்ரியோனா 2, ட்ரியானா 3. ஓகே, இப்ப 3 இருக்குதுங்க. டா, ட்ரியா, டவுட்டா. டவுட்டான டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். தீஸ் ஆர் த 3 திங்ஸ் ரிமைன். இப்ப 3 இருக்குதுங்க. 3 தாங்க நிலைச்சிருக்கு. ஃபெய்த் நிலைக்குமா? ஆமா. பூமியில வரும்போது மனுஷகுமாரின் விசுவாசத்தை காண்பாரோ. இன்னொன்னு, எதிர்காலத்துல ஆண்டவர் வருவாரு, என்ன நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எஸ்கட்டாலஜிக்கல் ஹோப். இன்னொன்னு, இப்ப அன்புடைய வெளிப்பாடு உள்ள செயல்கள், குணங்கள் இருக்குது. இதுதாங்க நிலைச்சு நிற்கும். இந்த 3 இப்ப இருக்குங்க. ஆனா சொல்லிட்டு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் வந்துருச்சுங்க. போங்க, பாசிட்டிவும் வரல, கம்பேரிட்டிவ் வரலங்க. என்னங்க ஏங்க, இது வரைக்கும் கம்பேரிட்டிவ் தாங்க பேசிட்டு இருந்தார் பவுலு. இப்ப சூப்பர்லேட்டிவ் அடிச்சுட்டாரு பாருங்க. மெய்ட் ஜோன், தி கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட்க்கு என்னது? பாசிட்டிவ், கிரேட். கம்பேரிட்டிவ், கிரேட்டர். கிரேட்டும் யூஸ் பண்ணல, கிரேட்டரும் யூஸ் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்த எல்லாம் கிரேட் தான், கிரேட்டர் தான். ஓகே, ஃபெய்த், லவ், ஹோப்லாம். ஆனா எல்லாத்த விட கிரேட்டஸ்ட் எது தெரியுமா? அவர் பெருசு எது தெரியுமா? மகா பெரியது. ஆஃப் தீஸ், அந்த டவுட்டுன்னா இந்த 3. இந்த 3த்துல எது தெரியுமா பெருசு? ஹே அகாப்பே. செம வார்த்தைங்க. அன்பே மகா பெரியது. தமிழ்ல அன்பே பெரியதுன்னு போட்டிருக்கோம். எனக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் அது இல்ல கிரீக்ல. கிரீக்கோட டிரான்ஸ்லேஷன் இந்த 3லும் அன்பே மகா பெரியது. சரியா? ரைட், வாசிங்க 13 தமிழ்ல.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சூப்பருங்க. அன்பே ஏங்க மெய்சோன்னா கிரேட்டஸ்ட்ங்க. அன்பே மிக மிக பெரியதுன்னு போட்டிருக்கும். இல்லைன்னா எல்லாவற்றிலும் பெரியது, இந்த மூன்றிலும் பெரியதுன்னு போட்டிருக்கும். அன்பே பெரியதுன்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. பட் எனிவே அன்பு பெருசுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? இப்ப பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ரைட், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பிரேக். லெட் அஸ் ஹேவ் a discussion. ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கவனிங்கப்பா. எது நிலைச்சிருக்குங்கிறப்ப ஏதாவது ஒரு வரத்தையாவது போட்டிருக்கலாம்ல, இல்ல அறிவனாவது போட்டிருக்கலாம்ல. அறிவையும் போடல, அந்நிய பாஷையும் போடல, தீர்க்க தரிசனம். இங்க பாருங்க, இப்படிதான் சொல்றதுனால நான் வந்து கிஃப்ட்டுக்கு வந்து அகேன்ஸ்ட் நினைக்காதீங்க. 1 கொரிந்தியர் 13க்கு as a பைபிள் டீச்சரா இருந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்புறேன். இதுதான் உண்மையான ஜஸ்டிபிகேஷன், பிபிலிக்கல் ஓகே ஜஸ்டிபிகேஷன். ஒண்ணுத்தையுமே போடலங்க. ஏன்? அதெல்லாம் நிலைச்சிருக்காது. அப்ப இது 3 தான் நிலைச்சிருக்கும். அந்த 3லயே டாப், ஓகே டாப்பஸ்ட், ஓகே டாப்பஸ்ட் மாதிரி டாப்பஸ்ட் எதுனா கே அகாபே. ஓகேவா? உங்கள் நேரம். கமா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க, பிராக்டிக்கலா பேசுங்க. இன்னைக்கு இருக்கிற உபதேசங்களும் 1 கொரிந்தியர் 13ல அன்ப தியாலஜின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டோல் பண்ணி சொல்லுகிற இந்த உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ். கேரளின் சிஸ்டர், வெல்கம். ரைட், சொல்லுங்கப்பா. எடிசன் அண்ணன், ஞானவேல் தம்பி, வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க வாங்க. பாபா அண்ணா சொல்லுங்க. ஜெர்லின் சிஸ்டர் கொஞ்சம் பேசுங்க. ஜான் அண்ணா, குட் ஈவினிங், வெல்கம். மினிஷா அம்மா வாமா, சந்தோஷம். ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலா தாக்கா, கமான். ஐ வாண்ட் 1 or 2 or 3 of you can please interact பண்ணுங்க. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க. What have you understood fully? 1 இல்லையா? How can we relate with today's context? அதையாவது பேசுங்க. Come on. என்னங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நீங்க பேசலன்னா அன்பே சொல்லுங்க. மிக பெரிய, அன்பே மிகவும் பெரிதுன்னு சொல்லி லேர்ன் பண்றோனே. விசுவாசத்தை விட மற்றதை விட அன்பே பெரிது. இல்ல, அது அங்க போட்டிருக்கு ஞானவேலு, நான் இல்லன்னு சொல்ல வரல. பிராக்டிக்கலா இப்ப சொல்லுங்க. இத வந்து சபைகள்ல, ஐக்கியங்கள்ல வலியுறுத்துறாங்களா இல்ல வேற வலியுறுத்தப்படுதா அப்படின்னு நடைமுறையில பேசுங்க. நடைமுறையில வரங்களை பத்தி அதிகமா இன்சிஸ்ட் பண்றாங்கண்ணே. குட் அப்சர்வேஷன், குட் அப்சர்வேஷன். சில ஆட்களை மீட் பண்ணாலே கேட்பாங்க தெரியுமா, பிரதர் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா பிரதர், சிஸ்டர் நீங்க இந்த இப்படிப்பட்ட ஆள்கள்லாம் நல்லா எழுதி வச்சுக்கீங்க. குழந்தைத்தனமாட்டு இம்மெச்சூர்டுன்னு இருக்கும். அதெல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. குற்ற உணர்வெல்லாம் டெவலப் ஆகாதீங்க. சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா இன்னும் குழந்தையாவே தான் இருக்குங்க, இம்மெச்சூர்டா தான் இருக்காங்க. ஓகே, கமான். எனிபடி எல்ஸ்? வேற அங்கிள் ஆக்சுவலி இப்போ ஒரு ரீசன்டான ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஈவன் தோ பீப்புள் ப்ரீச் லவ், தெர் ஆர் ஃபியூ பீப்புள் யூ கேன் see, அதாவது டெக்னிக்கலி மீடியால வந்து பேசலனாலும் ஆன் அ குரூப் கான்டெக்ட் பைபிள் கொஞ்சம் நல்லா படிச்சவங்களுக்கு தே நோ ஓகே லவ் இஸ் சம்திங், அதுதான் வந்து முதன்மையானது அப்படின்ட்டு. ஆனா அது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியல. பிகாஸ் லவ் ஷுட் டாலரேட். ஆமா, ஆனா நம்ம ஒரு ஆளை சுட்டி காட்டுறோம் வைக்கிறோம் அப்படின்னா அது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது நீங்க எப்படி அது வந்து அவங்க ப்ரீச் பண்றாங்க, தே ஆர் ப்ரீச்சர்ஸ் பட் நாட் த டூவர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது வந்துட்டு என்னோட க்ளோஸ் சர்க்கிள் அப்சர்வேஷன். இது வந்து இம்மெச்சூர்டு காட்டுது, அவ்வளவுதான்.
இத Maturity. வந்துட்டு இது வந்து இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளமாவும் நான் கன்சிடர் பண்றேன். பிகாஸ் ஈவன் தோ வென் ஐ ஃபைண்ட் மை செல்ஃப், நான் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது ஐ டிட் ராங், பட் ஏன் அந்த இடத்துல ஐ ரியாக்டட் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் லைக் ஓகே, ஐம் ஸ்டில் நாட் க்ரோன் yet அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் தாட் வந்து அது எனக்கு போட்டுட்டே இருக்குது. பட் ஸ்டில் அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் should I have to follow or இல்ல அதாவது வளரும் பொழுது இதே மாதிரி பயங்களும் சந்தேகங்களும் வருது வந்து குவைட் நார்மல். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் பயங்கள்லாம் எதுக்குன்னா இன்னும் உங்களை புஷ் பண்ணி சரியா உங்களை சரி பண்ணிக்கவும், நீங்க சரியான பாதையில போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் தருகிற சில காரியங்கள் அலோவ் பண்றாரு. நீங்க அதை வச்சு என்ன பண்ணாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. யூ கண்டினியூ டு கீப் கோயிங் as long as எதுனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இது அன்பின் வெளிப்பாடு, அன்பின் நிமித்தம் வெளிப்படுகிற குணங்களை நான் ஃபாலோ பண்றேன். இல்ல என்னால அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுறேன்னா பரவாயில்லங்கிறேன். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல் வித் காட். எங்கேயாவது நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா யூ கேன் கோ பேக் டு காட் அண்ட் டெல், ஈவன் டுடே நானும் சரி, ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், ஐ எம் நாட் மெச்சூர்ட். இல்ல நானும் மெச்சூர்ட் இல்ல, மெச்சூரிட்டிக்கு நேரா தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அப்ப இந்த டெலையாஸ்ன்னு சொல்றாங்க, டெலையாஸ். ஓகே, அந்த டெலையாஸ் எண்டுக்கு நேரா போயிட்டு இருக்கேன். யாருமே எண்டை டச் பண்ணல. பவுல் சொல்றாரு, அடைஞ்சாயிற்று, முற்றிலும் தேறி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம பிரஸிங் ஆன் டுவர்ட்ஸ் த கோல். அப்படி போகும்போது உங்களுக்கு இருக்கிற தயக்கம், பயம், ஏமாற்றம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கதாமா செய்யும். பட் அதற்கு மத்தியிலையும் கீப் கோயிங் ஃபார்வர்டுன்னு தான் சொல்லுவேன். சரியா? அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை குணங்களை உருவாக்குற. சரிங்களா? அது ஒரு உருவாக்குறாங்க. ஐ ஃபீல் தட் பிகாஸ் எவ்ரி டைம் ஐ ஃபெல்ட் லைக் ஃபீல் கில்ட்டி அபவுட் சம்திங் நான் செஞ்சதுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல ஐ மை செல்ஃப் ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் டெஸ்ட். இன்னைக்கு எனக்கு வச்ச டெஸ்ட். ஓகே, ஐ ட்ரை டு அப்ரோச் இட். நான் ஆன்சர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட் அப்படின்ட்டு ஐ எம் அக்செப்டிங் இட். பட் என்னன்னா இது வந்துட்டு என்னால என்னோட வயசுல பெரியவங்க கிட்ட இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஈவன் தோ தே ஆர் சீனியர். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, சின்ன பொண்ணு நீ எப்படி என்ன பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் பாயிண்ட் அவுட் பண்ணல, பட் ஐம் டெல்லிங் திஸ் ஃபேக்ட். இப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னாலுமே இதுதாம்மா இருக்குது, நீங்க பேசுறது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்குது, இல்ல எனிவன் ஐம் டெல்லிங், அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவங்களுக்கு அது ஜஸ்டிஃபை அவங்க வந்துட்டு நீ வந்துட்டு என்னதான் பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் காமிச்சாலும் என்ன மிஞ்சு போனோம். see your age is my experience. சோ நீ வந்து அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வரும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம வந்து நம்ம லைனை கிராஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதாவது எனக்கு போதித்தவர்களை விட நான் ஞானம் உள்ளவனானேன்னு சொல்லி சங்கீதத்துல இருக்கிறார். வேத வசனங்களை நம்ம வந்து கடைபிடிக்கும் போது எனக்கு போதித்தவர்களை விட என் வயசுல பெரியவங்களை விட ஞானமா என்ன அப்படின்னு சொல்லி அது சில நேரத்துல நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா பொறுமையா போவோம். சரிங்களா? சில வேலைகள்ல கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம சரியா இருக்கும்போது அவங்க அதை ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு. நம்ம கடவுள் கிடையாது, அவங்கள மாற்ற முடியாது. நம்மளால செய்ய வேண்டிய முயற்சி செய்வோம். அதுக்கு மேல அவங்க ரியாக்ட் பண்ண அப்படி போனாங்கன்னா we leave it to God and please be patient. அவ்வளவுதான். பொறுமையா இருக்கும். Don't lose your hope and your patience. Anybody else? வேற? Thank you, Manisha. நான் இன்னொருவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 15 டேஸுக்கு முன்னால நான் அந்த கிளிப்பிங்கை கேட்டேன். யாரன்னா ப்ரொஃபஸர் பர்வீன் சுல்தானா பேசினாங்க ஒரு 10 மினிட்ஸ். கல்லூரி மாணவிகள் இடத்துல அடிக்கடி பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றையும் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் எதிலே மாறுபட்டு நிற்கிறது என்றால் இந்த சீக்வன்ஸ் மாறிடுது. கிறிஸ்தவம் வந்து அன்பு, விசுவாசம், நம்பிக்கை அப்படி போயிருது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப அது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேராத ஒருத்தர் வந்து இதை அப்படி சர்டிஃபை பண்றது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அதான் அண்ணா சொன்னது மாதிரி இன்னைக்கு அன்பும் அந்த அன்போட வெளிப்பாடு அதுதானே 13ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. அன்புக்கு பொறாம இருக்காதான், புகழாதான், இருமாப்பாயிராதான், தற்பொழிவு நாடாதான், சிரமடையாதான், தீங்க எவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. இந்த அன்பின் வெளிப்பாடான உள்ள செயல்களின் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான்
வாழ்க்கையில முக்கியமா ஒழிய உறவுகள்ல வரங்கள் கிடையாது, என் அறிவு கிடையாது, மினிஸ்டர் சொன்ன மாதிரி என் அனுபவம் கிடையாது. இல்ல இல்ல. ஓகேவா? இதுதான் மெச்சூரிட்டி. எனிபடி எல்ஸ்? வேற 13ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவான பாடத்தை கத்துக் கொடுக்குதுங்க. சரிங்களா? நீங்க எந்த டினாமினேஷன் சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்க சொசைட்டில பெரிய ரோல்ல இருக்காங்க. அவங்க இம்மெச்சூர்டுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த இம்மெச்சூர்ட் பீப்புள்ல வந்து நிறைய பேர் ஏன் அவங்கள ஃபாலோ பண்றாங்க? நல்ல கேள்வி. அருமையான கேள்வி. இம்மெச்சூர்ட ஃபாலோ பண்றவங்களும் இம்மெச்சூர்டு தான். இம்மெச்சூர்ட். அப்ப அவங்க கிட்ட இந்த 3 கேரக்டர் இல்லையா? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3மே இல்லன்றீங்களா? இல்லன்னு சொல்ல வரல. பிரியாரிட்டி கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். முன்னுரிமை கொடுக்க தெரியல. விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, நம்பிக்கைனா இல்லன்னு சொல்ல வரல. They fail to give priority. முன்னுரிமை கொடுக்க தெரியல. எதை முன்னுரிமை ஃபர்ஸ்ட் வைக்கணும், எதை 2வது வைக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னுரிமை கொடுக்க தெரியாம தவறாங்கன்னு தான் சொல்லவனுடைய இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். விசுவாசம், நம்பிக்கை இது ரெண்டையும் கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க சார். அதான் நான் சொன்னேன்லங்க, விசுவாசங்கிறது இயேசுவை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது வர ஃபெய்த் வந்து சால்விஃபிக் ஃபெய்த், ரட்சிப்பு கலந்த விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ஓகே. இன்னும் அதே ஃபெய்த் வந்து குரோயிங் ஃபெய்த்ன்றது. இயேசுவை ஏத்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம வளர்றோம் தெரியுங்களா? வளரும் போது இயேசுவை விசுவாசிக்கிறோம் தெரியுங்களா? அந்த விசுவாசம் தான் போட்டிருக்கு இங்க. சஸ்டைனபிள் growth இருக்கணும். எக்ஸாக்ட்லி, சஸ்டைனபிள். அந்த ஃபெய்த்ல நான் வளரணும். சரியா? இந்த விசுவாசம், ஏன்னா விசுவாசம் ஆவியின் கனியில வந்துருது. பேதுரு படிச்சு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், உங்கள் விசுவாசத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட அன்பையும், அன்போட சகோதர சிநேகத்தையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாரு. அப்ப விசுவாசமும் வரும். அந்த விசுவாசம் வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் சொல்றாரு தெரியுமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அது ரட்சிப்பு விசுவாசம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு வளருகிற விசுவாசம். ஃபர்ஸ்ட் வர விசுவாசத்துக்கு சேவிங் ஃபெய்த், அடுத்தது ஒரே விசுவாசம் தான், பட் அதுலயே குரோயிங் ஃபெய்த், அதுலயே வளரணும். அதான் விசுவாசம். நம்பிக்கைங்கிறது இனிமே நமக்கு நடக்க போற காரியங்கள், ஃபியூச்சர், இனிமே நடக்க போறது. இயேசு கிறிஸ்து வருவாரு, நியாயம் தீர்ப்பாரு, நான் சிங்காசனத்துல போய் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிக்கணும், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அவர் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கணும், இப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல நடக்கிற காரியங்களை வச்சு உள்ள நம்பிக்கை. விசுவாசம் பிரசன்ட், நம்பிக்கை ஃபியூச்சர். எக்ஸாக்ட். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்க தண்டிக்கப்படுவார்களா சார்? வேற யாராவது ரிப்ளை பண்ணுங்கப்பா. பாலசுப்ரமணியன் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாம் தண்டிக்கப்படுவாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கணக்கு கொடுக்கணுங்க. எனக்கு தண்டிக்கப்படுவாங்களா படிக்கலங்கிறதுல, they will have to give account to the gift that has been given to them. தீர்க்க தரிசனம் சொல்றது வராங்க. அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா, நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் எதிர்காலத்தை பத்தி சொல்றது குடுகுடுப்பேன். அது கிளி ஜோசியம், அது தீர்க்க தரிசனம் இல்லை. உண்மையான தீர்க்க தரிசனங்கிறது கடந்த காலத்தையும் பேசணும், நிகழ்காலத்தையும் பேசணும், எதிர்காலத்தையும் பேசணும். 3 காலத்தையும் ஒரு தீர்க்கன் சொல்லலைன்னா, ஆகாய், இப்பதான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன், பிடிஎஸ் சிஎஸ்ஐ டென்னல் காலேஜ்ல நேத்து போய், ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்ற தெளிவா, ஏன் உங்க பாக்கெட்ல பொத்தலான பாக்கெட்ல போடுறீங்க, நீங்க அறுத்து கொண்டு வந்தா ஊதி போடுறேன், ஏன் சாபம்? நீங்க அவன் வீட்டுல மச்சு பாவப்பட்ட வீட்டுல மல்டி ஸ்டோரி பில்டிங்ல நீ மாத்திரம் கட்டிக்கிட்டு சுகமா இருக்க, ஆண்டவருடைய வீடு பாடா கிடக்கு, ஒருத்தன் கூட கவனிக்க மாட்டேற, செல்பிஷா இருக்க. அதனாலதான் நீ வேலை செய்யறது, உன் அக்ரிகல்ச்சர்ல உன் கையிட்டு செய்கிற எல்லாத்துலயும் வறட்சி. ஏன் நீ பாஸ்ட்ல அப்படி பண்ணன அப்படின்னு சொல்லி பாஸ்ட பேசுறாரு. இப்ப ஏன் வறட்சி? ஏன் பொத்தலான பையில போடுற? பிரசன்ட். ஃபியூச்சர்ல நீ மனம் திரும்பி செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு சுயத்தை விட்டுட்டு மலையில ஏறி மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டினா, நான் உன்னோட இருப்பேன், ஆவியானவர் உன்னோட நிறைவோட இருப்பார்,
அன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல்னா என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆலயத்தை கொடுக்குறீங்களோ அப்ப தீர்க்கன் ஒரு தீர்க்கதரிசி பாஸ்ட இண்டிகேட் பண்றான். பிரசன்ட் உள்ள சூழ்நிலையும் சொல்றான், ஃபியூச்சரையும் சொல்றான். எந்த தீர்க்கதரிசியும் 3 காலத்தையும் சொல்லாம சும்மா தலையில கைய வச்சு நீ ஃபாரின் போவ 10 கொடுத்தா 1000 கிடைக்கும், இந்த என்னது கேட்டா விதைக்கிறதாம். காணிக்கைய விதைக்கிறதுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு இடத்துலயும் போடல. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். காணிக்கைய விதைக்கிறதுன்னு பைபிள் எங்கேயும் போடல. இவங்க எல்லாம் உருவாக்கிக்கிட்டது. காணிக்கைய விதைக்கிறாங்களாம். 100 ரூபாய் போட்டீங்கன்னா உனக்கு 1000 கிடைக்குமா? என்ன இது என்னது? ஐம் சாரி. விதைய ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு தெரியுமா? சுய சாகனம். அந்த விதை செத்தாதான் உயிரோட வரணும். சுய சாகரத்துக்கு தான் அதை சொல்றாரு ஒழிய நம்ம ஆட்கள் காணிக்கைக்கு அதை பயன்படுத்துவாங்க. நீங்க விதைங்க, கொடுங்க, உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. அதை வாங்கி அவங்க பாக்கெட்ல போட்டுக்குவாங்க. அதனால அவங்க எல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு ஒரு நாள் கட்டாயம் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும்னு. ஆனா வரம் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல சார்? அப்படி கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு இல்லை. எல்லாருக்கும் ஒரு வரமாவது இருக்கும். 5 வரம், 3 வரம், 2 வரம். தாளந்து ஓமை போய் படிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு 5, இன்னொருத்தனுக்கு 2, 3, இன்னொருத்தனுக்கு 1. அதுல யாருக்குமே 1 கூட கொடுக்காம இல்ல. சிலவங்களுக்கு 1 வரம் இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். எனக்கு இப்ப 5 வரம் இருக்கு. டீச் பண்ணுவேன், ப்ரீச் பண்ணுவேன், டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், சரிங்களா, ரைட்டிங் எழுதுவேன், கவுன்சிலிங் பண்ணுவேன். இவ்வளவு வரங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நான் அவர் மகிமைக்காக, மற்றவருடைய எடிபிகேஷனுக்காக இன்னைக்கு நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? அது அவங்களுடைய, அதாவது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார் அவங்களுக்கு. ஆண்டவர் தான் வரங்களை கொடுக்க முடியும். என் தலையில கையை வச்சு யாரும் வரது கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் வரங்களை கொடுக்கணும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நான் பரவாயில்ல, டீடைலா கேட்டீங்க. ரைட். எனிபடி எல்ஸ்? ஐ திங்க் 13ஆம் அதிகாரத்தோட இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 14ல அவர் அப்படியே நான் சொன்னேன், 12ல அந்நிய பாஷை பேசுற வரும், 14ல தீர்க்க தரிசனம் வரும், 13ல அன்பு சாண்ட்விச். இங்க ஒரு பன்னு, இங்க ஒரு பன்னு, நடுவுல சாண்ட்விச்சா இருக்குது தெரியுமா? கிரீம் பிஸ்கட். இங்க உள்ள பிஸ்கட்டு அந்நிய பாஷை, இங்க இருக்கிற பிஸ்கட்டு தீர்க்க தரிசனம். நடுவுல கிரீம், ஆரஞ்சு கிரீமோ இல்ல சாக்கோ கிரீமோ வெண்ணிலா கிரீமோ, அதுதான் 13. இப்ப சொல்லுங்க, ஒரு குழந்தைகிட்ட கிரீம் பிஸ்கட் கொடுத்தா பிஸ்கட் சாப்பிடுமா, கிரீமை சாப்பிடும்? புரியுதா? இப்ப எந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிஸ்கட்டை உடைச்சி கிரீமை தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, செரிஷ் த கிரீம். இந்த கிரீமை செரிஷ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில வெளிக்காட்டுங்க. சரியா? அதனாலதான் 14ஆம் அதிகாரத்தை நம்ம அடுத்த செஷன்ல எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வசனங்கள் இருக்கு. பெரிய அதிகாரம் தான், பரவாயில்ல. ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் போனாலும் நம்ம நிதானமா நம்ம தீர்க்க தரிசன வரத்தை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். ஓகேவா? எனி கொஸ்டின்? நமக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஜோ மணி முடிக்கிறதுலாம் முடிச்சுட்டு தான் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 13ஆம் அதிகாரத்தை நல்லா நீட்டா பார்த்து நம்ம ஒரு கன்க்ளூஷனோட முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். வேற யாராவது பேசுறதுன்னா பேசுங்க. வெல்கம். பிரதர், அந்த அவர் பாலசுப்ரமணியன் பிரதர் ஒரு கேள்வி கேட்டாங்க தீர்க்கதரிசிகள் பத்தி, தீர்க்க தரிசனத்தை பத்தி. ஆக்சுவலா புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்ற போது சபைக்குள்ள வர்ற ஒரு மனுஷன் பாவம் செய்யறத கண்டிச்சு உணர்த்தும் போது அவன் மனம் திரும்புவானே அப்படின்னு தான் பவுல் எழுதுறாரு. அதுதான் கரெக்டான தீர்க்க தரிசனம். மற்றபடி எந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டியா சொல்ற மாதிரி வேதத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் விசுவாசிகள் தான். எனக்கு என்ன நடக்கும், எனக்கு அது போகுமா, இது போகுமான்னு சொல்லி அவங்கள போய் கெடுத்து விட்டு அவங்கள எங்கேயோ உயர்த்தி வச்சு கவுத்து விடுறாங்க. கவுத்ததோட இல்லாம அப்புறம் வெளியில அவங்கள பத்தி தப்பாவும் பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. அவங்க ஆரம்ப காலத்துல ஒருவேளை உண்மையா இருந்திருந்தாலும் இவங்க ஒரு கஷ்டத்துக்கோ இல்ல எதுக்கோ ஒண்ணுக்கோ போய் சொல்லும் போது அவங்களும் சரி விசுவாசிகளே, ஆண்டவரோட பிள்ளைகளேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே பிடிச்சு அவங்களும் அத வேற எதுக்கு போயிட்டாங்க. நம்ம விசுவாசிகளும் தீர்க்கதரிசினா என் மாடு எங்க கிடைக்கும்ன்ற கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு.
அதான் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு. பாபு பாஸ்டர் பிரதர் சொல்ற மாதிரி சபைக்குள்ள வரும்போது தீர்க்க தரிசனம்னு நீங்க உடனே தனியா தீர்க்க தரிசனம் கிடையாது. நீங்க கொடுக்கிற செய்தியே தீர்க்க தரிசனம் தான், ப்ரொஃபட்டிக் வேர்டு தான். நீங்க கொடுக்கிற செய்தியிலேயே மனம் திரும்பணும். அவிசுவாசியும் மனம் திரும்பணும், விசுவாசியும் மனம் திரும்பணும். எவ்ரி மெசேஜ் இஸ் அ ப்ரொஃபட்டிக் மெசேஜ். என்ன கேட்டீங்கன்னா, ஏங்க பைபிள் வசனத்தை தானே பேசுறீங்க, வசன வகை இருக்கணும்ல இருதயத்தை. இதுக்காக தனியா ஒரு தீர்க்க தரிசன நேரம் இருக்கும், அப்ப பேசுவாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் மெசேஜ் செர்மன் இட்செல்ஃப் இஸ் அ ப்ரொஃபட்டிக்கல். என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தில் when I preach the sermon, ஜெபம் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, people would come and tell me, and I see people tears rolling down, repenting, turn to God. Believers also should repent. புதுசா வந்திருக்கவங்க சுவிசேஷத்தை கேட்டு அவங்களும் மனம் தரும். சரிங்களா? தேங்க்யூ பாபு, தேங்க்யூ. வேற யாராவது? anybody wants to share your reflection, your thoughts, you are most welcome. பேசாதவங்க யாராவது பேசுறீங்களா? you are welcome. எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன பேசுறதுன்னு இருக்கீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு காதுல விழுகுது நல்லா. நிறைய பேர் அதான் யோசிக்கிறீங்க, எல்லாம் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்கண்ணே, நான் என்னென்ன பேசுறது அப்படிங்கிறீங்க. ரைட், ஓகே. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? shall we close with a word of prayer? ரைட், ஜெபம். நல்ல ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை உழுந்து விட்டு எரிய பண்ணுகிறீர். இப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலானது ஆவியின் கனிகள், வரங்கள் இல்ல, கனிகள், அன்பு, சமாதானம், மன்னிப்பு, விட்டு கொடுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, உதவி செய்யறது, பொறுமையா இருக்கிறது, இப்படி நிறைய கனிகளை நாங்க பார்த்தோம்ப்பா. இதுதான் நிலையானது, இதுதான் மிக சிறந்தது. எவ்வளவு அருமையா பவுல் புரிந்து விசுவாசிகள் வரம்தான் பெருசுன்னு சொல்லி வரத்தை வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டி குரூப்பிசம் ஃபார்ம் ஆகி மாமிசத்துல வாழும் பொழுது சரியான அறிவுரைய பரிசுத்த ஆவியானவரப்பா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அன்னைக்கு எழுதின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. அதுவும் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். வரங்களை முக்கியத்துவப்படுத்தி பிராக்கெட்ல போட்டுக்கிறாங்க, பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க, தங்களை போக்கஸ் பண்றாங்க. ஆனா நிறைய இம்மெச்சூர் பீப்புள, சைல்டிஷ் பீப்புள பாக்குறோம்ப்பா. நாங்க குழந்தையா இருக்க விரும்பல, புருஷரா இருக்க விரும்புறோம். விழித்திருந்து புருஷரா இருங்கள், மெச்சூர்டா இருங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்துல உள்ள உறவுகள்ல, எங்க சபையில உள்ள உறவுகள்ல, எங்க சமுதாயத்துல நாங்க வச்சிருக்கிற உறவுகள்ல இந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடுகளை நாங்கள் காட்ட எங்களுக்கு உதவி செய்ய. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நிறைய நேரம் பொறுமை இழந்துட்டோம், நிறைய நேரம் விட்டு கொடுக்க முடியல சுவாமி, நிறைய நேரம் இந்த அன்பின் வெளிப்பாட காட்ட முடியலப்பா. ஆனாலும் எங்கள் மேல் நீர் இன்னும் பொறுமையா இருந்து எங்களை உருவாக்குறீங்கப்பா. யூ ஆர் நாட் டன் அவே வித் அஸ் லார்ட். இன்னும் முடிக்கலப்பா, இன்னும் எங்களுக்குள்ள யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் அஸ், ஒர்க்கிங் ஆன் மீ டு மேக் மீ வாட் ஐ ஆட் டு பி. நான் இன்னும் எப்படி உருவாகணும்னு சொல்லி யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் மீ. இன்னும் எனக்குள்ள கிரியை செய்றீங்கப்பா. விட்டு கொடுத்து சோர்ந்து போகாம என் ஆண்டவர் மங்கி எறிகிற திரிய அவர் நினைக்க மாட்டார், நெறிஞ்ச நாள் அவர் முறிக்க மாட்டார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பார், பலனாதவனுக்கு பலனை தருவாருங்கிற நம்பிக்கையோட நாங்கள் தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த ரெக்கார்டட் வீடியோல பாக்குற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியா நன்றி. வேத வசனங்களிலே தெளிவான உபதேசத்திலே உறுதியாய் ஆரோக்கியமான உபதேசத்தை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உண்மை அறிகிற அறிவிலை வளர நாங்கள் இன்னும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you friends. Bye. Next week meet பண்ணுவோம். Bye.